ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் வி.சி. சந்திரகுமார் அபார வெற்றி பெற்றிருக்கிறார். முதல்ல அந்த பாட்டை நிறுத்துறா. எந்திரிச்சு வந்தா என்ன நடக்கும்னே உனக்கு தெரியாது. என்ன நடந்தாலும் நீங்க எந்திரிச்சு வர முடியாத. எனக்கு தெரிஞ்ச தேர்தல் வரலாற்றுல எவ்வளவு போட்டிகள் எவ்வளவு விஷயங்கள்லாம் ஹாட் டாக்கா வந்திருக்கு. முதல் முறையா டெபாசிட் வருமா வராது, அந்த ஒரு ஓட்டு கூட போகுது, அது நடக்குமா நடக்காது. அலங்காதே ராசா கால வரட்டும் போன அதிமுக பாஜக போட்டியிடாத நிலையிலும் நாம் தமிழர் கட்சியால் டெபாசிட் பெற முடியவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. தம்பிகளா, நீங்க தானே எலெக்ஷன் தோத்து போனது? நாங்க இல்லையே. இருக்கு பயப்பிள்ளைங்க. அப்படியோ என்னடா கவர்ச்சி பட போஸ்ட் மாதிரி வர்றான். ஓட்டிட்டீங்களா? ஏமாத்தி விட்டாங்கடா. விட்டுருமா? கண்டுபிடிச்சிட்டோம்ல. ஏய், அப்ப நம்ம ஜெயிச்சிட்டோமாடா? 39 ஓட்டுக்கு 30 ஓட்டுன்னு எழுதி ஓட்டி விட்டாங்கடா. 39 ஓட்டு வாங்கிட்டீங்களா? நீ என்ன சாகலையா? 39 ஓட்டா. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் வி.சி. சந்திரகுமார் அபார வெற்றியை உறுதி செய்திருக்கிறார். ஒட்டுமொத்த கட்சிகள் சமூகமும் டிவி இப்படி பார்த்துட்டு இருக்கிறது இதுதான் முதல் முறை. அவசரமா வாடா, ஆயா மாதிரி வரான் பாரு. ஏய் தடி ஓட்டா, ஐயோ சீக்கிரம் வா. ஏய் உனக்கு வெயிட் பண்ணா வேலைக்கு ஆகாது. முடிஞ்ச டைவர்ச்சி எரிக்கோ. என்ன விட்டு போறா? நான் எதுக்கு போறேன்னு தெரியல. நம்ம ஃபேமிலில ஒருத்தாச்சு உயிரோட இருக்கணும். இந்த சூழல்லையும் இந்த நாம் தமிழர் ஜோதியில் சோசியல் மீடியால நாங்கள் தான் வென்றோம். என்னடா வென்றீங்க? போன தடவை வாங்கின வாக்கை விட நாங்க அதிகம் வாங்கிட்டோம்ல. வாழ்த்துக்கள் சீமான் அவர்களே. நீங்க தோப்பீங்க அப்படின்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஆனா இவ்வளவு பிரம்மாண்டமா தோப்பீங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. நான் தான் இதுக்கு முன்னாடியே சொன்னேனே, என்னோட சாபம் உங்களை ஜெயிக்கவே விடாது அப்படின்னுட்டு. இன்னைக்கு எப்படி இருக்கு சீமான் அவர்களே? நல்ல குளுகுளுன்னு இருக்கா? நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை இந்த தேர்தலை தங்களுக்கான பெரிய ஒரு அடித்தளமாக பார்த்தாங்க. அண்ணன் சீமான் அவர்கள் எப்பவுமே சொல்லுவாரு, வென்றால் தோற்றால் பயிற்சி, வென்றால் முயற்சி, தொடர்வீங்கள் முயற்சி, தோற்றால் பயிற்சி. அடேங்கப்பா, அடி கொடுத்த கைப்புள்ளிக்கே உடம்புல காயம்னா அடி வாங்கின உயிரோடு இருப்பான்னு நினைக்கிறியா நீ? இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. குறிப்பா நோட்டாவுக்கு இவங்களுக்கு இடையில தபால் வாக்குல ஒரு மிகப்பெரிய போராட்டம். நாம் தமிழர் கட்சி இடைத்தேர்தலில் டெபாசிட் இழந்திருக்கின்றது. இவர்கள் மட்டும் இல்லாமல் எஞ்சிய அனைத்து சுயேட்சைகளுமே இந்த தேர்தலில் டெபாசிட் இழந்திருக்கிறார்கள். நாம் தமிழர் கட்சி இடைத்தேர்தலில் டெபாசிட் இழந்திருக்கின்றது. யாராவது மேல அதிகாரி ஊமத்துல எங்க இருக்கா? ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. இப்படியாக இன்று ஈரோடு கிழக்கு தேர்தல் நீ முழுக்க வீடியோ இப்படியே என்ன ஒரு கூட்டம்.
நம்ம விழுந்தவன கை தட்டுறாங்க. ஓ பாக்ஸிங்கா? சிங்கம் களை இறங்கிருச்சு. சிங்கமா எங்க? எதுக்குடா ஒரு தாயில்லா புள்ளைய போட்டு இப்படி துவைச்ச? என்ன எதுவும் கேட்காம ஒரு பச்சை புள்ளைய போட்டு துவைச்சு தும்சம் பண்ணிருக்கா. ஏன்டா அப்படி? அவ்வளவுதான், நம்ம முடிச்சு விட்டீங்க போங்க. ஈரோடு மக்களுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா மக்கள் தான் சீமானுக்கு சரியான செருப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதை இன்னைக்கு அவங்க நடத்தி காட்டியிருக்காங்க. பெரியாரே எனக்கு மண்ணு தான் அப்படின்னு சொன்ன வாய அட்ரஸே இல்லாம மண்ணுக்குள்ள புதைச்சிட்டாங்க. அடாதடா அடாதடா மனிதா, ரொம்ப ஆட்டம் போட்ட அடங்கிடுவ மனிதா. இவருக்கு பேசின பேச்சுக்கு வந்து இன்னைக்கு டெபாசிட் கிடைக்கல அப்படின்னா பாத்தீங்களா, ஈவர பேசினதுனால இவருக்கு டெபாசிட் கிடைக்கல. இதுக்கு முன்னாடி என்னவோ பயங்கரமா நாங்க டெபாசிட் வாங்கிட்ட மாதிரி, இப்பதான் ஏதாவது டெபாசிட் விட்ட மாதிரி எல்லாம் அவனுக்கு பேச ஆரம்பிச்சிருவான். அந்த அண்ட வந்தா சாதி கொடுத்து ஆட்டி வைக்கிறான், ரொம்ப ஆடி புட்டா வாழ்க்கையதான் பூட்டி வைக்கிறான். என்னன்னா இத திமுக காரவங்க பகிர்றதுல ஒரு லாஜிக் இருக்கு. தமிழர் கட்சி அதாவது கடைசி எலெக்ஷனை விட ஒரு வாக்குகள் அதிகமாக பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தே ஐயனே என் ஐயனே, பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தே ஐயனே என் ஐயனே, இன்பம் என்னும் மையும் அப்பனும் தந்ததா, எலும்பொடு சதை நரம்புதிரமும் அடங்கிய இல்லையாதியின் வல்வினை சூழ்ந்ததா. இன்னைக்கு திமுகவுக்கு என்னோட வாழ்த்துக்கள். ஏன்னா திமுகவோட காலகட்டத்துல சீமான் நல்ல செருப்படி வாங்கிட்டு இருக்கிறாரு. அவர் வாங்கணும். ஏன்னா தோத்தாதான் சீமான் மனுஷனாவாரு, இல்லாட்டி தலை விரிச்சு போட்டு ஆடிட்டு இருப்பாரு. பப்பு இது அடி லொச்சக் மொச்சக் பச்சக் குட் பச்சக் லொச்சக் மொச்சக் பச்சக் லொச்சக் மொச்சக் பச்சக் லொச்சக் மொச்சக் பச்சக் லொச்சக் மொச்சக் பச்சக் லொச்சக் பச்சக். இன்னைக்கு சீமான் அவர்களே, கர்மான்றது எப்படி இருக்கு பாத்தீங்களா? நான் இங்க துடிச்சு கதறிட்டு இருக்கும் போது அவ கத்திக்கிட்டே கிடக்கட்டும் அப்படின்னு உங்க வேலையை பார்த்துக்கிட்டு பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தீங்க. மக்கள் என்ன பண்ணாங்க பாத்தீங்களா? அவனும் கத்திக்கிட்டே கிடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கண்டுக்காம போய் திமுகவை போட்டு போட்டு உங்களுக்கு நாமம் போட்டுட்டு போயிட்டாங்க. இந்த ஒரு விளம்பரம் வரும், ஒரு குழந்தை வந்து அவங்க அம்மா கிட்ட, அம்மா நான் செகண்ட் ப்ரைஸ் வாங்கினோன்னா அவங்க அம்மா வேகமாக போய் குலாப் ஜாமுன் செஞ்சு, அந்த குலாப் ஜாமுன் விளம்பரம் அது, அதை செஞ்சு கொடுத்த உடனே சூப்பர்டா எத்தனை பேர் ஓடினீங்க அப்படின்னோடனே 2 பேர் தான்மா ஓடணும் அப்படின்வாங்க. ஓடி இருக்கிறது 2 பேர் தான். நாளைக்கு நீ 2வது தான் வருவ. வந்த பிறகு வந்து இத்தனை நாள் நாங்கள் டெபாசிட் வாங்கலை, இப்போ 2வது வந்துட்டோன்னு பெருமை பேச முடியாது. பேக் டு மோட். வருமா வராமா இல்லை. என்னன்னா ஒரு எலெக்ஷன்ல ஒரு கட்சி போட்டி போடுதுன்னா இந்த கட்சி வெல்லணும் அல்லது இந்த கட்சியை வந்து நம்ம ஓவர்டேக் பண்ணி போகணும் அப்படிங்கிறது தான் குறிக்கோளாக இருக்கும். பர்சன்டேஜ்ல இவ்வளவு காட்டணும், சீட்டுகள் இவ்வளவு பெறணும். இவங்க என்னன்னா போன வாட்டி வாங்கினதை விட ஒரு ஒரே ஒரு மாற்றம், ஓவர் நைட்ல முன்னேற்றம். மேல கேப்ஷன் போட்டிருக்கானுங்க, போன தடவை வாங்கின வாக்கை விட ஒரு வாக்கு நாங்கள் அதிகமாக பெற்றுட்டோம். உடனே போய் உள்ளதான் நடத்தம் போடுறாங்க. என்ன சொல்றது, எலுமிச்சம்பழத்தை நசுக்குனா கூட பரவாயில்ல, புழிஞ்சு ஜூஸ் போட்டாங்க சுரேஷ். இன்னும் நிறைய தோல்விகளை நீங்க சந்திப்பீங்க சீமான் அவர்களே. ஏன்னா உங்களுக்கு தான் விஜயலட்சுமியவே பிடிக்காது, உங்களுக்கு வெற்றியும் கிடைக்காது, லக்ஷ்மியும் கிடைக்காது. ஓகேயா? மீடியா தயவு செஞ்சு இந்த வீடியோ டெலிகாஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா என்னோட வாழ்த்துக்களை சீமான் உறுதியா பார்க்கணும். சூடு சொரணை ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா இந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டு தான் துப்பாக்கி தானே எடுத்து சூசைட் பண்ணிப்பாங்க. இடையில ஏதோ மிஸ்டேக் நடந்திருக்கு. மார்ச்ல ஃபெயில் ஆனா செப்டம்பர்ல எழுதி பாஸ் பண்றது இல்ல, பரீட்சை எழுத மறுபடியும் வாய்ப்பு கொடுங்க லீடர். நான் என்ன டுட்டோரியல் காலேஜ் நடத்துறேன். ரொம்ப கெஞ்சறான்.
கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. இவரு எதிரியா மதிச்சு ஒரு வீடியோ போட்டு ஈரோட்லயே போய் பர்மிஷன் கிடைக்காத போது ரொம்ப டஃப்பான இடத்துல அங்க பர்மிஷனை வாங்கி ஈரோட்லயே போயிட்டு போய் கஷ்டப்பட்டு இருக்க கருத்து நடந்து இவ்வளவு தூரம் அங்க இருந்து வண்டியை போட்டு கை காசு செலவு பண்ணிட்டு ஒரு எதிரியா மதிச்சு பேசினா ஒரு வாக்கு அதிகமா போட்டு வீடியோவை போட்டு உட்காந்துருக்கீங்களா?